ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக மலேசியாவில் நடந்து முடிஞ்சது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா போன 27ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சதுங்க. இதில் தளபதி விஜய் நல்லா பேசியிருந்தார். அதோட வீடியோவெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும். அதில் தளபதி விஜய் என்னென்ன சொல்லியிருந்தாருன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல அவர் ஆரம்பித்தது அவரோட வழக்கமான டைலாக் சொல்லி என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க அவரோட வழக்கமான டைலாக் சொல்லி தாங்க ஆரம்பித்தார். என் நெஞ்சில் குடியிருக்கும் மலேசியா மக்கள், மலேசியா தமிழர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். அவர் அப்புறம் மறுபடியும் முருகனை பற்றி பேசினார். அப்புறம் மலேசியா மக்களை பற்றி பேசினார். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் வர மைக் ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த பேசிகிட்டு இருக்க மைக் வேலை செய்யல. அதுக்கப்புறம் கையில் ஒரு மைக் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மைக்கில் தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்படிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா தான். அதுக்கப்புறம் பேசியிருக்கும் போது அஜித்தை பற்றியும் விஜய் பேசினார். அஜித் நடித்த பில்லாவை பற்றி பேசினார். மலேசியான்னு சொன்னாலே சில படங்கள்லாம் ஞாபகம் வரும். அதில் அஜித் நடித்த பில்லா படமும் எனக்கு முக்கியமாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ அஜித்தை பற்றியும் தளபதி விஜய் பேசியிருக்கிறாரு. ஷூட்லாம் வந்திருக்கும். சில படங்களுடைய பேரை கேட்டாலே மலேசியா தான் ஞாபகம். அப்படி நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லான்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. என் படங்கள்ல காவலன், குருவிலாம் இங்க ஷூட் வந்தப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறீங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது என் கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். ஸோ இந்த இசை வெளியீட்டு விழாவிலேயே அவரே சொல்லிட்டார். அவர் வாயால் இது கடைசி இசை வெளியீட்டு விழா, கடைசி படம்னு அவரே சொல்லிட்டாரு. இந்த ஜனநாயகன் படத்தினுடைய அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான என்ன பண்றேன் சரி, அதை விடும். ஜனநாயகன் படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் அணியோட கான்செப்ட்லையும் சேர்ந்து நடக்கிறது. மலேசிய அரசாங்கத்துக்கு நன்றி சொன்னார். நம்ம மலேசியா தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா நீங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆதரவு கொஞ்சம் நெஞ்ச ஆதரவு இல்லைங்க, மிகப்பெரிய ஆதரவு. சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட ரசிகர்களை பற்றியும் அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, சினிமாங்கிறது ஒரு கடல் போல, அதில் ஒரு ஓரமாக மண் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோட ரசிகர்களான நீங்கள் என்னைய பெரிய மாளிகையே எனக்கு கட்டி தந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் அதே ஒரு மாளிகையா மாத்தி தந்தது நீங்க எல்லாரும் தான், என் ரசிகர்களாகிய நீங்க எல்லாரும் தான். அப்புறம் சோசியல் மீடியா நண்பர்களை பற்றியும் கொஞ்சம் பேசினார். அவங்களுக்கு ஒரு நன்றிகள் சொன்னார். சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி கதை சொன்னார். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஆட்டோவில் போகிறாங்க. அந்த ஆட்டோ மேன் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக மழை வந்துட்டு இருக்குது. அந்த ஆட்டோ மேன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கொடையை அந்த ப்ரெக்னென்ட் லேடி கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அந்த ப்ரெக்னென்ட் லேடி, இதை நான் உங்களை யாரும் என்னன்னே தெரியாது, இந்த கொடையை நான் எப்படி உங்களுக்கு திருப்பி தரது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆட்டோக்காரர், இதை நீங்கள் வேறு யாராவது மலையில் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே அங்கே போயிட்டு ஒரு வயசானவர் இருப்பார். அவங்க கையில் கொடையை கொடுத்து அனுப்புவாங்க. அவர் அந்த வயசானவங்க இதை உங்களை யாரும் என்னன்னே தெரியாது, எப்படி நான் இந்த கொடையை திரும்ப உங்கள்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு அந்த வயசானவங்க கேட்கும்போது, வேறு யாராவது கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த தாத்தா போய் போகிற வழியில் இன்னொரு ஸ்கூல் பாப்பா ஒன்று இருக்கும். அந்த பாப்பா வீட்டுக்கு போகிறதுக்காக மலையில் நின்றுட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட அந்த கொடையை கொடுத்துருவாரு. யாரும் என்னன்னு தெரியாது, இந்த கொடையை எப்படி நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது அந்த வயசானவர் சொல்லுவார், இதை வேற யாராவது கஷ்டப்படுவாங்கல்ல அவங்களுக்கு இந்த கொடையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த குழந்தை அந்த கொடையை எடுத்துகிட்டு போகும்போது நேராக வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு அந்த கொடையை கொடுக்கும்போது பார்த்தா அந்த வீடு அந்த ஆட்டோ டிரைவரோட வீடு தான். அந்த குழந்தை அந்த ஆட்டோ டிரைவரோட பொண்ணு தான். அந்த கொடையை திரும்ப அவருக்கு சேர்ந்துடும். ஸோ இதைத்தாங்க சொல்லி முடித்தார். நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அது திரும்ப கண்டிப்பாக நமக்கு சேருன்றதை அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். ஒரு குட்டி கதை மாதிரி
ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட இருந்த அந்த கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆனால் இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை எடுத்துட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாரு. பஸ் வருது, ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை இப்படி மழைக்காக பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு. பூக்காரம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க. அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்துட்டு, மழையில நனையாதம்மா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. பொண்ணு மழையில நனைஞ்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு. அந்த அப்பா வேற யாரும் இல்ல, அந்த ஆட்டோக்காரர். அந்த குடை அவர் கொடுத்த குடை. So the moral of the story is, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது, சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் அனிருத்தை பற்றியும் பேசினார். அனிருத்துக்கு புதிய பேர் வச்சிருக்கிறதா சொன்னார். அது என்ன பேர்னா எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா என்னன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டே கேட்டார். யாருக்கும் சரியாக விதை தெரில. அதுக்கு தான் அவர் சொன்னார் மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு அனிருத்தை சொன்னார். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ இசை கொட்டி கிடக்குதாமா, அதனால் அவரை கிண்டல் பண்ணுற விதமாக இப்படி சொன்னார். அப்புறமா அந்த படக்குழுவீர்களுக்கும் நன்றி சொன்னார். படத்தில் நடித்தவங்க, படத்தில் உள்ள ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொன்னார். அப்புறம் முக்கியமாக பிரகாஷ் ராஜை பற்றி பேசினார். பிரகாஷ் ராஜை கில்லி படத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும், வில்லன்னாலே அவருக்கும் விஜய் சாருக்கும் ரொம்ப கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னார். பிரகாஷ் ராஜை பற்றி தளபதி விஜய் பேசினார். ஸோ அந்த படத்தில் பிரகாஷ் ராஜு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2026 பற்றி பேசினார். பேசிட்டு அப்படியே கொஞ்சம் அரசியல் ரீதியாக பேசுகிற மாதிரி கொஞ்சம் அப்படியே வேற விதமாக மாற்றிட்டாரு. விஜய் கிட்ட சில கேள்விங்கள்லாம் கேட்டாங்க. அதுக்கு விஜயும் சில பதில்கள்லாம் சொன்னார். அந்த கேள்வியிலையும் 2026 பற்றியெல்லாம் அந்த ஆங்கர்ஸ் சைட்டில் பேசுவாங்கள்ல, அந்த ஆங்கர்ஸ் விஜய் கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கும் விஜய் பதில் எல்லாத்துக்கும் சொன்னார். அந்த கேள்வியிலையும் 2026 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு விஜய் கொஞ்சம் வேற விதமாக சொல்லிட்டாரு. கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேலே என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நாளைக்கிறோம் முடிவு பண்ணிட்டு. எனக்குன்னு ஒண்ணுனா தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் காரணம். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். செல்ஃபி எடுக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து மறுபடியும் இதே மேடையில், மலேசியா மேடையில் செல்ஃபி எடுத்தார் விஜய். கடைசியாக கத்தி படத்தோட அந்த கடைசி சாங்கை போட்டாங்க. யார் பெற்ற மகனோ நீன்னு வரும் இல்லைங்களா, அந்த சாங்கை போட்டாங்க. அந்த சாங்கை போட்டு எல்லாத்தையும் பாட சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த பாட்டை பாடினாங்க. ஒரு சிலரால் அந்த பாட்டை பாடவே முடியல. அந்த பாட்டு வாயிலிருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு எமோஷன் தூங்கிடுச்சு. ஆனால் தளபதி விஜய் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவரோட கண்ணிலையும் அவரோட கண்ணை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவர் உள்ளுக்குள்ளே கலங்கிட்டு இருக்கிறாருன்னு. அவர் வெளியில் நம்மளை அழுவ வைக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் இது பண்ணார். ஆனால் கண்டிப்பாக அதை பார்க்கும்போது எனக்கு கண் கலங்கிடுச்சுங்க. நம்ம தளபதியோட கடைசி படம். ஸோ இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.
பண்ணாலும் நான் அழ போகிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மலேசியா. சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லாம் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய்க்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை தேடி வரும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.